ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 8 பச்சை மிளகாய் காரத்துக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாதிரி கேஸை பற்ற வச்சு ஒரு தவாவை அடுப்பை வச்சுருக்குறோம். தவா காஞ்சதும் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு இதெல்லாம் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு தாளிக்கிறதுக்கு தாளிச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம தேவையான அளவு இந்த உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அதுக்காண்டி தான் இந்த உப்பு போடுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்ததும் கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா மஞ்சத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு வதக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோட போடணும். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுலில் கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் பொரிகள்லையே அரைச்சி கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்கணும். மசாலாவை நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தோசையை செஞ்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கி விட்டு இது நல்லா கெட்டி வர்றதுக்காண்டி தான் நம்ம இந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நல்லா கடலை மாவை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். அது நல்லா கொதி வந்ததும் அந்த கடலை மாவு வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடணும். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணதுனால அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கடலை மாவு போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வாசம்லாம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூரியோட பரிமாறணும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் பூரி செய்கிறதுக்கு. அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. பிசைஞ்ச மாவு கூட எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஏன்னா எண்ணெய் இழுத்துடும் பூரிக்கு. பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்குறாங்களே நம்ம பூரிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உருண்டை பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி தான் நம்ம தேய்க்கணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காது, நல்லா புசு புசுன்னு வரும். பூரி நல்லா புசு புசுன்னு வரும். தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பூரி போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி
இதே மாதிரி பூரி மசாலாவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரிணி கிச்சனில் பூரி மசாலா தான் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவலு, சூப்பராக இருக்குது, ருசியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.